ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும், படிக்கிறதால என்ன பலன், இதான் நாங்களும் கேட்குறோம் அப்படிங்கிறீங்களா? சத்தமாலாம் பேரண்ட்ஸ்ட்டு கேட்டக்கூடாது, நமக்குள்ளார யோசிப்போம். சரியா? படிப்புன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியம் செய்யும் போதுமே அதை ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படின்னு யோசித்து புரிஞ்சுக்கும் போது தான் அதில் ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் கிடைக்கும். அப்போ தான் அதில் ஒரு முழு ஈடுபாடு கிடைக்கும். அந்த முழு ஈடுபாடு தான் சக்ஸஸாக மாறும். நம்ம நாட்டில் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்துருச்சு, எக்கச்சக்கமான காலேஜஸ் வந்துருச்சு, திரும்பி பார்க்குற இடத்துலலாம் ஒரு டியூஷன் சென்டர் வந்துருக்குது. அப்படி இருந்தும் மாணவர்கள்ட்ட ஏன் படிக்கிறோங்கிற தெளிவு இல்லை. பேரண்ட்ஸ் படிப்புக்காக லோன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க. 2.5 வயசுல ஒரு குழந்தைய போய் ஸ்கூலில் சேர்த்தோம் அப்படின்னா 25 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. அப்போ ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு தானே படிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் கேட்டோம் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் ரொம்ப காமெடியாக இருந்தது. அவங்க சொன்ன ரீசன்ஸ், முதல் ரீசன் என்னன்னா மார்க்கு மார்க்கு மார்க் எடுத்த முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா படிக்கணும், அப்போ தான் வேலை கிடைக்கும், அப்போ தான் சம்பளம் நல்லா வரும், அப்போ தான் வீடு கட்ட முடியும், பிளா பிளா பிளா. மூணாவது ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்பா அம்மா அடிக்கிறாங்க அதனால தான் படிக்கிறாங்க. நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு விட்டுறாங்க. மொத்தத்தில் மாணவர்கள் நிறைய பேர்கிட்ட ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எங்களால் பார்க்க முடியல. சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் படிக்கணும். நாலேஜ், அறிவு. ஏன் சார் அறிவு வேணும்? அடுத்த கேள்வி கேட்கணும். எல்லா கேள்வியுமே ஏன், எதுக்கு, என்னன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். அறிவு ஏன் வளர்த்துக்கணும்? சரி, அறிவு எவ்வளவு முக்கியம், ஏன் அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரீசன் இப்போ சொல்கிறேன். 5ஐயும் ஒன்றுனா பார்ப்போம். நம்பர் 1, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளரும். அறிவு வளரும் போது கூடவே நமக்கே தெரியாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளாரையே அதிகமாக ஆரம்பிக்கும். இங்கே பாருங்க, ஒரு குட்டி பூனை, ஆனால் அது தன்னோட மனசுக்குள்ளார தன்னை ஒரு சிங்கம் மாதிரி இமேஜின் பண்ணிக்குதான். அதுதான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார உங்களால் எல்லாமே முடியும், என்னால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க தொடங்கணும். ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கை எப்போ வரும்னா, நாலேஜ் வளர 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 சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க உங்களுக்குள்ளார எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகும். நம்பர் 2, சொல்யூஷன்ஸ், ஈஸி சொல்யூஷன்ஸ். காலையில் எந்திரிச்சல நைட் தூங்குற வரைக்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஈஸியான சொல்யூஷன்ஸ் எப்போ கிடைக்கும்னா, நமக்கு நாலேஜ் வளர வளர தான் நிறைய ஈஸியான சொல்யூஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் நமக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி ஒரு மொபைல் ஒர்க் ஆகலை, ஒரு சின்ன மொபைல் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு 2 நாளாக ட்ரை பண்ணிருப்பாங்க, கடைக்கு போகணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. நீங்கள் போவீங்க, டக்குன்னு எடுத்து அப்படி பேட்டரி கழட்டி தூக்கி போடுவீங்க, சிம்மை கழட்டி ஃபோனை ஊதிட்டு திரும்பி எடுத்து கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகிடும். அந்த பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். காரணம் என்ன? அந்த பாட்டிகிட்ட இல்லாத ஒரு சின்ன அறிவு உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எங்கே இருந்ததுன்னா, யாரோ ஒருத்தர் அதை செஞ்சதை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு அறிவு உங்களுக்குள்ள வரும் பொழுது பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த மொபைல் ஒர்க் ஆகலைங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக தெரிஞ்சதில்ல. ஸோ அறிவு வளர வளர ஈஸியான சொல்யூஷன்ஸை நம்ம தேட ஆரம்பிப்போம். நம்பர் 3, ஹாப்பினஸ். ஹாப்பினஸ், ஆமாம், படித்தா அது சந்தோஷத்தை கொடுக்கணும். அறிவு வளர்த்துக்கும் போது அது சந்தோஷத்தை கொடுக்கணும். சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட அன்னைக்கு, முதல் நாள் கீழே விழுகாமல் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதுலேருந்து என்ன தெரியுது? அறிவு வளர்ந்தா சந்தோஷம் கிடைக்கும். அப்பா அடா செம்மையாக கற்றுக்கிறேன்டா அப்படிங்கிற அந்த ஒரு குதூகலம், அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். எப்பன்னா அறிவு வளரும் போது. ஸோ இனிமேல் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதோ அல்லது டியூஷன் போயிட்டு வீட்டில் வரும்போதோ, அப்பாடா நீ இவ்வளோ கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளார அதிகமாகணும். சரி, நம்பர் 4, திங்கிங் எபிலிட்டி. அறிவு வளர்த்துக்கலாம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஒரு குறுகிய பார்வையில் பார்த்து இதுதான் வழி, இதை இப்படி தான் செய்ய முடியும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை அதை அப்படியே திருப்பி கேட்டு அதுக்குள்ளே உழண்டுக்கிட்டு இருப்போம்.
இதுவே அறிவு அதிகமாக வளரும் பொழுது புதுசாக யோசிக்க ஆரம்பிப்போம். வைடா இதை எப்படி செய்யலாம், இதை வந்து இன்னமும் எப்படி வித்தியாசமாக மாற்றி செஞ்சால் இன்னும் எப்படி பெட்டராக இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பொல்யூஷன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் அதை அப்படியே படித்து மண்டையில் ஏற்றிட்டு அதை அப்படியே போய் பரீட்சையில் எழுதுறதோட நம்ம வேலை முடிஞ்சிடக்கூடாது. யோசிக்கணும். அறிவு வளர்த்தும் பொழுது தான் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எப்படி வெளிநாடுகள்லாம் அந்த பொல்யூஷன் இல்லாமல் குறைவாக வச்சுருக்காங்க, அல்லது நம்ம நாட்டில் மட்டும் ஏன் இப்படி எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துலாம் பொல்யூஷன் இருக்குது, அதை எப்படி நம்ம குறைக்கிறது யோசிக்க ஆரம்பிக்கணும். சரி, இது பெரிய யோசனையாக இருக்குது. சின்னதாக யோசிப்போமா? நாம் கடைக்கு போகும்போதெல்லாம் சின்னதாக ஒரு மஞ்சள் பையோ அல்லது ஒரு கட்டை பையோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நாம் அங்கே கொடுக்குற கேரி பேக் வேணாம்னு சொல்லுவோம்ல. நம்ம உரிமையாக அண்ணே ஒரு கேரி பேக் கொடுங்கண்ணே, அதை கேட்காம நம்ம தவிர்த்தோம்னா நம்மளால் உருவாகிற பிளாஸ்டிக்கை நம்ம வந்து வேணான்னு அவாய்ட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கிற பாடத்தை ரியல் லைஃபோட ரிலேட் பண்ணி படிக்கும் பொழுது அறிவு வளரும். அந்த அறிவின் மூலமாக திங்கிங் எபிலிட்டி அதிகமாகும். சரி, நம்பர் 5, ட்ரீம்ஸ், கனவுகள். அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காருல, கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. காந்திஜியும் நேதாஜியும் கண்ட அந்த கனவுகள் தான் இன்னைக்கு நமக்கு வந்து சுதந்திரமாக கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நீங்களும் சின்ன சின்ன கனவுகள்லேருந்து பெரிய பெரிய கனவுகள் வரைக்கும் நிறைய கனவு காணணும். நிறைய கனவு காணணும். அந்த மாதிரி நீங்கள் காண்ற கனவுக்கு இதுதான் உன்னுடைய கனவு அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் காட்டுறது உங்களுடைய அறிவு. அந்த கனவை எப்படி போய் அச்சீவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ரூட் போட்டு கொடுக்கறது உங்களுடைய அறிவு. ஸோ நிறைய கனவு காணுங்க. அந்த கனவை நோக்கி தினமும் முயற்சி பண்ணி உழைக்கணும். சரி, இப்போ ஏன் அறிவை வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு 5 ரீசன் பார்த்தோம். அதோட சேர்த்து ஏன் இந்த சப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோங்க. அறிவு அப்படிங்கிறத ஒரு மரம் மாதிரி கற்பனை பண்ணீங்க அப்படின்னா அந்த மரத்தில் இருக்க ஒவ்வொரு கிளைகளும் தான் சப்ஜெக்ட்ஸ். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டும் இதுக்கு அது வசதி, அதுக்கு இது மட்டும் அப்படின்னு கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். லாங்குவேஜஸ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஸ்டடீஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அதிலிருந்து நான் என்ன அறிவு கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் மைண்டடாக ஒரு முழு ஆர்வத்தோட எல்லா சப்ஜெக்டையும் ஈக்குவலாக படிக்க ஆரம்பிக்கணும். சரி, இன்னைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் கனவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. இதை மாதிரி இந்த வயசுக்குள்ளார என்னுடைய 18 வயசு ஆகும் பொழுது நான் இதை சாதிக்க போகிறேன், என்னுடைய 20 வயசு ஆகும் பொழுது நான் இதை சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லைன் வச்சு உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் எழுதுங்க. அது சின்ன கனவுல இருந்து பெரிய கனவுகள் வரைக்கும் இருக்கட்டும். ஓகே, எழுதலாம். நீங்கள் நாளைக்கு நான் தான் வந்து இந்த நாட்டுக்கே வந்து பிரதம மந்திரி ஆக போகிறேன் அப்படின்னு எழுதுங்க. நீங்களாம் தான் நாளைய தலைவர்கள். ஸோ உங்களுடைய கனவுகள் ஒன்னொன்னுத்தையும் அந்த மாதிரி எழுதுங்க. அந்த கனவை உண்மையிலே நடந்துட்டா மாதிரி உட்காந்து இமேஜின் பண்ணி பாருங்க டெய்லி. அதுவே உங்களுக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஓகே, இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. தரமான கல்வி, வளமான சமூகம். மாணவர்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள், அது சிலபஸ்க்கு உள்ளாரையோ சிலபஸ்க்கு வெளியிலையோ எதுவாக இருந்தாலும் சரி, அது santoshi.homeschool@gmail.com அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புங்க. உங்களுடைய வீடியோஸையும் இதே சேனலில் பப்ளிஷ் பண்ணலாம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் மற்ற வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக இதை மற்ற மாணவர்கள்ட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.